மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான மூவி டீம் வந்திருக்காங்க. குற்றம் தவிர படத்துல இருந்து ஹீரோ ரிஷி, ஹீரோயின் ஆராத்யா, and நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஆக்டர் சரவணன், ப்ரொடியூசர் பாண்டுரங்கன் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். 4 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆஹா, சூப்பர் சார். ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி உங்களை பாக்குற நம்ம சேனல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ப்ரொடியூசர் சார், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன் மேடம். ஆஹா, சூப்பர். சோ குற்றம் தவிர பேரே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா அந்த பேர்லயே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது. படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எங்களால யோசிக்க முடியுது. சோ படத்தோட ஹீரோ நீங்க சொல்லுங்க, படம் எப்படி வந்திருக்கு? படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆக்ஷன் மூவி, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கண்டென்ட், யாரும் சொல்லாத ஒரு மெசேஜை நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, படத்துக்குள்ள எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? லைக் சார் மூலியமா தான் Okay. ஏதோ ஒன் ஆஃப் மை ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா ப்ரொடியூசர் சாரும் சரி டைரக்டர் சாரும் சரி ஃப்ரம் பெங்களூர். ஸோ எதுவுமே அவங்களுக்கு என்னை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாதனால சார் வந்து ஆர்டிஸ்ட் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஏதோ பார்த்து சார் ரெஃபர் பண்ணாங்க. அப்படி தான் உள்ளே வந்து இதில் வந்து ஆடிஷன் வச்சாங்க. டைரக்டர் சார் வந்து ஓகே ஃபுல்லி கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாரும் அக்செப்ட் பண்ணி இது அப்படி. ஆஹா, தமிழ் பேசும் கதாநாயகி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் பொண்ணு. யா, ரொம்ப அழகாவும் நன்றி. இருக்கீங்க. பரவாயில்ல, உங்களோட வரவேற்பு ரொம்ப நன்றி. யா, அண்ட் சரவணன் சார், சொல்லுவாங்க. எஸ், ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே வந்து விஜயகாந்த் சாரோட சாயல் நிறைய எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க? டைரக்டர் கஜேந்திரன், அப்புறம் தயாரிப்பாளர் பாண்டண்ணன். இவர் வந்து டே ஒன்லேருந்து வந்து இந்த கதை சொல்லி நான் வந்து கதை கேட்டேன். டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து இவர் உள்ளே வந்துட்டார். அந்த ஏன் இவர் உள்ளே வந்துட்டாருன்னு சொல்லாருன்னா, அந்த கதையை சரி செய்யறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கப்புறத்துலேருந்து அந்த கதைக்கு ஒரு 3 பாட்டு எழுதிருக்காரு. எத்தனை பாட்டு எழுதிருக்கீங்க? இல்ல ஒரு பாட்டு. ஒரு பாட்டா? 4 பாட்டு படத்தில், அதில் 5 ஒரு பாட்டு. பாட்டு. 5 பாட்டுல ஒரு பாட்டு. 5 பாட்டு, அதில் ஒரு பாட்டு இவர் எழுதியிருக்காரு. இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கதையிலையும் இருக்கும். இவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் சிலதெல்லாம் வந்து இது வந்து ஒரு அரசியல்வாதியான பற்றின ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அரசியலும் இருக்கும். அந்த அரசியல்லாம் இவருக்கு தெரிஞ்ச அரசியல், அதிலிருந்து நடந்த பாலிடிக்ஸ், அவளுக்கு நடந்த க்ரைம் சீக்வன்ஸ் எல்லாமே இவர் கண்ணால் பார்த்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது இவர் சொல்லி நிறைய நான் கேட்டிருக்கேன். அது கதையில் அழகாக பாந்தமாக உட்காந்துருக்கு. அதை அழகாக கதை பண்ணியிருக்காங்க. ஆஹா. சோ டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னோனே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா சார் அந்த கேரக்டர்? இல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சில பல சேஞ்சஸ்லாம் சொன்னீங்களா? ஐயோ, அப்படிலாம் நான் சொல்றது இல்லை. நான் வந்து ஒரு டைரக்டரோட ஆக்டராக தான் நான் இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கேன். ஆமா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன். நான் எனக்கு கதை பிடிக்கிற பட்சத்தில், எனக்கு கதை பிடிச்சிருச்சுன்னா நான் அவங்க போய் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு வந்துடுவேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்டோடனே ஒரு ஆக்ஷன், கமர்ஷியல் ஆக்ஷன், ஒரு லவ் த்ரில்லரு, ஆக்ஷன் த்ரில்லரு, என்ன வேணாலும் சொல்லலாம். ரொம்ப 5 ஃபைட்டோ 4 ஃபைட்டோ பண்ணிருக்காரு. 4 ஃபைட். 4 ட்ரெய்லர்லயே வேற லெவலா இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. Super. ஆக்ஷன் And, உங்களோட கதாபாத்திரத்தை வந்து எப்படி எதிர்பார்க்கலாம்? ரொம்ப பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா? எங்களுக்காக கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிடுவோம். ஓப்பனர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நான் தான் வில்லன். அரே வா. அதனால படம் ஓப்பனிங்லேருந்து தெரிஞ்சிடும் இவர் தான் அதுக்கு காரணன்றது தெரிஞ்சிடும். பட் கதை வந்து என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. நான் சில சம்பவங்கள் நடந்திருக்கும் உள்ள, அந்த சம்பவங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பேன். அப்புறம் என்னுடைய உதவியாளர்கள்னு சொல்லி எல்லாரும் போய் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களும் எனக்கு அசிஸ்ட் மாதிரி. இவர் கூட எனக்கு என் கூட என்னுடைய உதவியாளராகவே நடிச்சிருப்பார் படத்தில், தயாரிப்பாளரும். ஆமாம், நான் சொல்கிற வேலைகள் சிலது செஞ்சுட்டு வருவார், சிலது செய்யாமல் வருவார். அப்போ நான் இவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஓகே. நிறைய சம்பவங்கள் இருக்கு. சோ சார், நீங்க வந்து ஆக்சுவலா ப்ரொடியூசர் மட்டும் தான் நினைச்சேன். எப்ப வந்து ஆக்டரா மாறினீங்க? ஆக்டரா மாறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால ஆக்டரா மாறிட்டேன். ஆஹா, சூப்பர். அவர் ஆக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது நான் வந்து நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். நான் அவர் வாயால் முழு பாட்டும் பாடி டான்ஸ் ஆடிருக்கோம் நாங்கள். ஆனால் அது வந்து ஜெயா டிவியில் இப்போ வந்து இவர் பாடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். பாடி எங்களுக்காக சரவணன் சாரோட ரெக்வெஸ்ட் இது. ஆமாம், எனக்காக பாடுங்க அண்ணா. சரி சார், அது ஒரு கானா பாட்டு மாதிரி. ம். நான் எழுதி தேவா சார் பாடி, இவர் எழுதி தேவா சார் பாடியிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக். பொடு ஆன அடிய போல அதிரசங்கள் 1000, ஒட்ட ஓடிய போல ஒட்டடைகள் 1000, குடிக்கொம்புல பழத்தா போலம் குடிதிராட்சி 1000, வாயில பழத்தா போலம் வெத்தலை பாக்கு 1000, அத்தனையும் நான் மறந்தேன்டா என் சல்ல விநாயகருக்கு சப்பானி பிள்ளையாருக்கு
எருக்கம்புவ நான் மறந்தேன்டா. பொடு வந்தானுன்னா வந்தானோ வந்தா ஜன்னோ குந்தானோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூசி கல்லுங்கோ. அட அபியோரே சபியோரே செபில் இருக்கும் வாலிபர் ஆடுங்க அப்படியே. பெண்ணில் நிறைந்தவர இலக்கணம் படித்தவர தாட்டி மீச வளர்ந்த பேரம் பேத்தி எடுத்தவர சதுர வெட்டு ஆனவர் அரியா சிறுவனானுங்கோ. அட அரியா சிறுவனானுங்கோ. எங்கடா வந்த மந்தி எங்கடா வந்த மந்தி தலைக்கு மேல ஓட்டுது பார் பவர் கிளாஸ் தந்தி. அதுக்கு என்ன பவரு மச்சான் என்ன ஒரு அவரு இடிய போகுது சவரு இடத்த விட்டு நவரு சாலுங்கடி மெட்டு தானுங்கோ. கிளேடி பாண்ட பாட்டை கேட்டு 5 ரூபாய் நோட்டு போடுங்கோ. என்ன ஒரு டேலண்ட். ஆஹா சூப்பர் சார், அற்புதம். அதுக்கு தான் நான் பாட சொன்னேன். வேற லெவலா இருக்கு. இவரே எழுதி ரெக்கார்ட் பண்ணி தேவா சார் பாடி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு கமர்ஷியலான ஒரு படத்துல ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டா இந்த பாட்டு உருமாறி இருக்கு. அதை நீங்க பார்க்க தானே போறீங்க ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓபனிங் சாங். ஆமா, இந்த படத்துல 2 ஹீரோ இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. இன்னொரு ஒரு ஹீரோ இங்கே இருக்காரு. அந்த ஆக்ஷன்லாம் வேற லெவலா இருக்கே பாருங்கோ அப்படின்னா. எங்களுக்கு ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா கதையில? ஹீரோவா வந்து டக்குன்னு வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பீங்களா செகண்ட் லீடா? இல்ல மேடம், வில்லன் 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 ஆ, வில்லன் குரூப். ஆமா. நான் என் குரூப் இல்ல. இது குரூப் பி. ஆமா, குரூப் ஏ. சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா இந்த கேரக்டர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கும்? ரொம்ப வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கேரக்டரா இருக்குமா? தன்னோட அக்கா ஆசைக்காக வந்து இந்த போலீஸ் ஆகணும்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணி அதுக்குண்டான விஷயத்த ட்ராவல் பண்ணாப்புல. அப்போ அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் மூலமா ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிப்பாரு. அதுதான் மெயின் கண்டென்ட். அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்ல நானும் சொல்றேன் சொல்லக்கூடாது. போலீஸ் அவராரா இல்லையான்னு ஆமா. கடைசியில தான் தெரியும். இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கினா சார் நடிச்சது. எனக்கு பருத்திவீரன் சார் வந்து நான் எப்பவுமே சித்தப்பா எப்பா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்றேன், எப்பா பருத்திவீரன் சரவணன் சித்தப்பா வந்து எனக்கு வில்லனா பண்ண போறாருன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். சார் நடிச்சிருக்காங்க. அப்ப தீனா சாய் தீனா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வில்லன் எனக்கு. அப்பா, ஆனா ஒரே ஹீரோ. ஒரே ஹீரோ, வேற லெவல். ஒரே ஹீரோ. இன்னும் நாங்க 2 பேர் பண்ணிருக்கோம். யாரு நம்ம ஹீரோயின் எப்படி ஒண்ணா ரெண்டா? ஒண்ணுதான். திடீர்னு வந்து சர்ப்ரைஸா ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் இல்ல, வருவாங்க. ஒண்ணுதான். எனக்கு சப்போர்ட்டிங் வந்து எனக்கு அவரு சாரோட மருமகன் இருக்காரு. விக்கி நடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் சன் சுரேஷ் நடிச்சிருக்காப்ல. அப்புறம் ஜார்ஜ் டி விஜய், அப்புறம் வந்து சென்ட்ராயின் அண்ணன், வினோதினி மேம், காமராஜ் ஐவு காமராஜ் சார். வில்லன் பாத்தீங்கன்னா பெருசு. சாய் தீனா 5-6 வில்லனுக்கு வில்லன் நம்ம சரவணன் சார் தான். மெயின் வில்லன் வந்து சரவணன் சார் தான். சோ அந்த 5 வில்லன்ல எந்த வில்லனோட வந்து பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும்? காமராஜ் அண்ணன், அப்புறம் வந்து தீனா. ஓ, அவங்க 2 பேரையும் சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். சூப்பர். அண்ட் ஆராத்யா, உங்க கேரக்டர் எப்படி இருக்கும் இந்த கதையில குற்றம் தவறுல? 21 இயர்ஸ் இல்ல 22 இருக்க ஒரு பிசி. லைக் ஏதோ எங்க அப்பா வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல லஞ்சம் கொடுத்து சேர்த்து விட்டாரு. விதி ஏன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சுட்டியா விளையாடிட்டே இருப்பால ஒருத்தி. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே. அப்ப அந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து எப்படி நாங்க எதிர்பார்க்கலாம்? எப்படி வந்து சூப்பரா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு 2 பேருக்கும்? இந்த படத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு ஒன்று சாங் ஒன்று இருக்கு. இந்த பங்கனப்பள்ளின்னு ஒரு சாங் வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்து லவ் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது பாட்டுல நல்லா தெரியும். பாட்டுல தெரியும். பாட்டுல நல்லா தெரியுமா சார்? நான் பார்த்த ஒரு சாங்ல வேற லெவல் டான்ஸ் ஸ்டெப்லாம் இருந்துச்சு. அந்த பாட்டு தானா? சூப்பர். அண்ட் அதே மாதிரி சரவணன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க எக்கச்சக்க படங்கள் பண்ணியாச்சு. இந்த படம் ஏன் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான மூவின்னு சொல்லுவீங்க? எந்த ஒரு காரணத்துக்காக? ஒரு ஸ்டைலிஷான வில்லன், அவ்வளவுதான். ஸ்டைலிஷான வில்லன். ஓகே, எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்லுங்களேன். அந்த மாதிரி பெரிய டயலாக் சும்மா பார்வையிலே படம் ஓடுமா? படம் ஓடிட்டே இருக்கும், நந்துட்டே இருக்கும், கதை நந்துட்டே இருக்கும். நான் ஒரு பார்வை பார்ப்பேன், இவங்க செய்வாங்க, இவங்க டயலாக்லாம் இவங்க பேசுவாங்க. சொல்லவே இல்லையே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான மூவி கூட உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, மிராஸ். அதுலயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்கீங்க மலையாள மூவில. சோ அந்த ரிசப்ஷன்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார்? எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி அனதர் லாங்குவேஜ் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நான் ஏற்கனவே நடிச்சேன், அது பெருசா போல. இந்த படம் எனக்கு வந்து மிராஸ் படம் வந்து ஜீத்து ஜோசப்னு பெரிய டைரக்டர், நம்ம பாபநாசம் பண்ண டைரக்டர். அங்க வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காங்க. ஒரு ஹீரோக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி டைரக்டருக்குன்னே ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால அவங்களுடைய கூட்டமே இன்னும் பார்த்து முடியல. அப்படி நல்ல ஹிட்ல நல்ல நேம்ல ஓடிட்டு இருக்கு. நான் தான் அதுல மெயின் லீடு வில்லன். நிறைய போர்ஷன்ஸ் வருவேன். அந்த கதையை என் மேலதான் ஆரம்பிக்கும், என் மேலதான் முடியும். அப்படி ஒரு படம். சூப்பர். ஆமா, அந்த கதை எப்படி கிடைச்சது சார்? அது டைரக்டர் தான் எனக்கு ஸ்ட்ரைட்டா ஜோசப் சார் வந்து என்ன செலக்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு படம் நான் தான் பண்றேன், இது நீங்க இந்த ரோல் பண்றீங்க
அப்படி சொல்லி ரொம்ப அழகா இவ்வளோ எளிமையாக ஈஸியாக சினிமாவை இப்படி ஈஸியாக எடுக்கலாமான்றத பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப பெரிய டைரக்டர், கேரளாவில் பெரிய டைரக்டரு. ரொம்ப சர்வசாதாரணமாக சத்தமே இல்லாமல் பின் ட்ராப் சைலன்ஸில் சீன் பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருப்பார். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சார், நீங்கள் போகலாம் அப்படின்றாரு. காலையில் நான் ஒரு 8 மணிக்கு வர சொல்லுவார். 8 மணிக்கு போய் நின்னோம்னா ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு முடிச்சு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார், திருப்பி கூப்பிட்றேன் சார், ஒரு 4 மணிக்கு வந்தால் போகிறோம் சார். அவர் 4 மணிக்கு வந்தால் ஒரு சீன் எடுப்பார், 2 சீன் எடுப்பார், முடிச்சுட்டு போயிட்டு வாங்க சார். ரொம்ப மரியாதை தெரிந்த ஒரு அழகான நட்பான ஒரு இயக்குனர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஜெயா டிவி மூலமாக. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஆராத்யா, நீங்க தான் வந்து டீ சூஸ் பண்ணணும். ஏகப்பட்ட டீ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்காக. எது வேணும்னு சொல்லுங்க, ஓகேவா? ஜிஞ்சர் டீ, மாச்சா, மசாலா, சென்ச்சா, மின்ட், பிளாக். உங்களுக்கு எந்த டீ பிடிக்கும்? ஏதாவது டாஸ்க் இருக்கா? அப்படி இல்ல இல்ல, என்ன வேணா இருக்கலாம். ஆமா, அதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். டீ கூட இருக்கலாம், டாஸ்க் கூட இருக்கலாம். மாச்சா டீ. மாச்சா டீ. இவங்க வந்து பயங்கர டயட் போல. மாச்சா அந்த வெள்ளை இல்ல, பச்சை பசேல்னு இருக்கும் அந்த டீ தானே? சூப்பர். சோ மாச்சா டீ உள்ள மாச்சா டீ இருக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. டொன்டடாயின் என்ன இருக்கு? பேட்டரி இருக்கு. இப்போ நீங்க வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க கை தட்டுவோம், இல்லனா இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து பனிஷ்மென்ட். ஓகேவா? அது பாவக்காய் ஜூஸ். சோ ஆக்சுவலா நீங்க வந்து கரெக்டா பதில் சொல்லணும். சும்மா இப்படி அப்படின்லாம் வந்து சமாளிக்க கூடாது. ஓகேவா? சோ குற்றம் தவிர் படத்துல யார் இந்த பேட்டரி மாதிரி ஃபுல் டைம் 100% சார்ஜ்ல இருப்பாங்க? ஒருத்தர் தான் சொல்லணும். அவங்கள பார்த்து அப்படியே வியக்கிறேன், என்ன இவ்ளோ சார்ஜ்ல இருக்காங்க எப்போதுமே, பேட்டரி டவுனே ஆக மாட்டேங்குதேன்னு. அவன்தான். ஆமா, அப்படியா? திடீர்னு பார்த்தா மேல ஐ மீன் ஒரு ஷார்ட் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து ரோப் போட்டிருப்பாங்க, ஆனாலும் பார்த்தா ஏதோ நீ கேப் போடல என்னன்னு தெரியல. அந்த ஒரு டாடா சுமோவோ என்னமோ ஒரு வேன்லயோ இது இடிச்சு, ஃபார்ச்சுனர்ல இடிச்சு முட்டி வந்து அவருக்கு வலி தாங்க முடியல நின்னு இருக்காரு. உடனே மாஸ்டர் வந்து செகண்ட் அதை யாருமே பார்க்கல, ஆனா அவர் வந்து ரொம்ப வலியில இருக்காங்க. உடனே மாஸ்டர் இது வந்து 1 more சொன்ன உடனே ஓடுறாங்க. ஐயோ அடிபட்டிருக்கு, நீங்க என்ன அப்படியே கேஷுவலா போயிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி. ஈவன் டான்ஸ் ஆடும்போது கூட அவங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு காலு, ஆனாலும் அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படல. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் சில ஆர்டிஸ்ட்லாம் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு என்னோடது முக்கியம் அப்படின்ற மாதிரி. இவங்க அதெல்லாம் கிடையாது. ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் அந்த மாதிரி. என்னன்னா அடுத்தடுத்து உடனே எதை பத்தியும் பார்க்காம, ஏன்னா நான் இவங்க கூட நிறைய இந்த ப்ராஜெக்ட்ல டிராவல் பண்ணதுனால என்னோட பார்வையில இவங்க. ஆஹா, சூப்பர். ஸோ உங்களுக்கு தான் வந்து பேட்டரி டெடிகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நம்ம உழைக்கிறது வந்து இது மாதிரி ஒரு அங்கீகாரம் கோஆர்டிஸ்ட் நம்மளுக்கு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஓகே, நீங்க வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க குற்றம் தவறுல இந்த பேட்டரி? சொல்றீங்க இல்ல பாத்துட்டாரா? அவங்களுக்கு தான் கெமிஸ்ட்ரி இல்ல எதனால நான் சொல்லிடுறேன். எதனால அதையும் சொல்றேன். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாங் வந்து ஆடணும்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப செலக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு மூலமா தான் வந்து உங்களை ரெஃபர் பண்ணி உள்ள வர வச்சேன். சாரி டு இன்டரப்ட். என்ன சொன்னாங்கன்னா சார், அவங்க ஒரு எண்ட் கிரெடிட் எனக்கு கொடுத்தாங்க. அப்பதான் எனக்கே தெரியும், மேம் என் கூடலாம் பேர் பண்றதுக்கு யாருமே வரல அப்படின்னு. அவங்க இப்போ வந்து அது வந்து ஓகே கன்வின்சிங்கா எடுத்துக்கிறாங்க. ரியலா சில ஆர்டிஸ்ட் எல்லாம் உண்மையாலுமே பேர் இல்லைன்னு கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட்ல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களோட அட்டு வந்து மேபி ஒரு 10 years ஆகுது, 7 years ஆகுது போல. யாருமே இவங்க கூட பேர் பண்றதுக்கு வந்து இல்லையாமா. எல்லாருமே வந்து பார்த்து சரி சொன்னா நல்லா இருக்கும். இல்ல வில்லனா பண்ணிட்டு இருந்தனால இப்போ ஹீரோ டக்குன்னு சொல்லும்போது யாருமே உள்ள வரல. சரி இவங்க ஒரு அப்படின்னு கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ யாருமே வந்து அக்செப்ட் பண்ணல. ஈவன் சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், யாருமே வந்து பண்ணலையாமா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. டைரக்டர்ஸ் யாருமே சொன்னாங்க இதை. அவங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப என்னடா, நானுமே ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது சார் வந்து டபுள் த சைஸ் இருப்பாரு சார். படைத்தலைவன்ல உடம்பு ஏத்திருங்க. ஓகே, நீங்க படைத்தலைவன், விருமன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடி டைப் இருக்கும். லைக் நானே இவங்களை கேட்டுதான், ஏன்னா நான் மதிமாறன் பண்ணப்போ எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின். ஏன்னா அதுல எஸ்ஐ பிரபாவதி அவளோட ஏஜ் வந்து 28 அப்படி இருக்கணும். இதுல வந்து 21. அப்ப நான் வெயிட் லூஸ் பண்ணிருக்கணும். அப்ப நான் சார் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி லூஸ் பண்ணும். அப்புறம் பூஜையில வந்து பார்க்கும்போது சார் இவ்வளோ தின்னா இருக்காரு, என்ன இது எப்படி, என்னன்னா அவங்க உருவம் வந்து அவ்வளோ பெருசா இருந்துச்சு. நான் இது கூட எதுக்காக சொல்றேன்னா, உடம்பு குறைக்கிறது ஏத்துறது அவ்வளோ பெரிய விஷயங்க தெரியலங்க. எனக்கு பர்சனலா பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னோட வெயிட் ஒரு 6 கிலோ கம்மி பண்றதுக்கே நான் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனா இவரு வந்து ஒரு ப்ராஜெக்ட்லயுமே அவரோட பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன்.
இந்த பொண்ணு பூஜை அன்னைக்கு பார்த்தா இத்தினூண்டு இருந்துச்சு. ஆமா 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 கரெக்டா? ஆமாங்க சார். இவ்வளோண்டு இதுதான் ஹீரோயின் அப்படின்ட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு இவ்வளோண்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா பங்கனப்பள்ளி மாதிரியே இருக்கமா இப்போ. அந்த பாட்டு பெரிய இப்பதான் வித்தியாசம். இருக்கு. நிறைய வித்தியாசம் பண்ணிருக்கு. ஹீரோயின் சொன்னாங்க பயங்கர வெயிட்டா இருந்தீங்க, அப்புறம் வந்து வெயிட் லூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வெயிட்ல இருந்து எந்த வெயிட்டுக்கு மாறினீங்க? நான் ஆக்சுவலாக படைத்தலில் வந்து 105 கிலோ இருந்தேன். அப்பா. அப்புறம் வந்து ஒரு 15 கிலோ குறைச்சேன். நான் வந்து எனக்கு வெயிட்டை ஏற்றுறதும் இறக்குறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மேன், நேஷனல் வரைக்கும் அத்லெட்னால நான் உடம்பு எப்படி ஏற்றுறது குறைக்குதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் அது ரொம்ப விரும்பி பண்ணுவேன். அதனால் அது பெரிய விஷயமா தெரியல எனக்கு. ஓகே, நைஸ். அண்ட் சரவணன் சார், பேட்டரிக்காக உங்களுக்கு என்ன கேள்வி தெரியுமா? நம்மளோட சினிமா வட்டாரத்திலே யார் உங்களுக்கு பேட்டரியா செயல்படுறது? இப்போ வந்து நான் சமீபத்தில் சொல்லணும்னா தனுஷ் சார் தான். அவருடைய உழைப்பு இருக்குல்ல, கடின உழைப்பு இருக்குல்ல. பாட்டு எழுதுறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வசனம் எழுதுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அது மாதிரி அவர் பார்த்தாவே ஆசையாக இருக்கும். இப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுமான்னு. நானும் இருப்பேன். அது மாதிரி எனக்கு இப்படி நீ கேட்டோன்னே சொல்ல வேண்டிய ஒரு ஆளா அவர் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆஹா, சூப்பர் சார். ஆமாம். அண்ட் ப்ரொடியூசர் சார், நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல யாருக்கு பேட்டரி வந்து டெடிகேட் பண்ணுவீங்க? சாய் சைந்தவி குழந்தைக்கு டெலிவரி ஆமாம். அவங்களுக்கு தான் இந்த பேட்டரி. உண்மையிலே சார்ஜே பண்ண தேவையில்ல, சார்ஜிங்லேயே இருப்பா. இந்த பொண்ணு, இந்த கேரக்டர் நடிச்சிருக்கு, இவங்களோட பொண்ணு பேத்தி. எக்ஸலண்டா ஆக்டிங். நான் வந்து பெருமையாக சொல்ல, நான் யாராவது புதுமுகம் நடித்தா எனக்கு பிடிக்காது. என்னடா இவங்க வந்து படத்தில் நடிச்சு இதெல்லாம் எப்படா வெளியே வரும்னு நினைப்பேன். இவரோட மகன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, இவரோட மருமகன் நடிச்சிருக்காரு. அவர் 2 பேரும் எப்படி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் ஃபைட் மாஸ்க்லாம் வச்சு ஃபைட்லாம் கற்றுக் கொடுத்து கீழே போட்டு உருண்டு இங்கேருந்து இப்படி குதினா இங்கேருந்து பெல்ட் அடிப்பா, டப்புன்னு பெல்ட் அடிச்சு நிற்பா. அப்படி இவங்க பையனும் சரி மருமகனும் சரி. அந்த பொண்ணு சின்ன குழந்தை என்னன்னா அப்படியே டக்கு டக்குன்னு எக்ஸ்பிரஷன் மாற்றுவா. அப்போ நீங்களே சொல்லுங்க, அதை உங்கள் பொண்ணு எப்படி பண்ணோம் பேத்தி? அழுவோம், சிரிக்கும், அப்படி பண்ணோம். ஆச்சரியமாயிடுச்சு. பொம்மை பேட்டரி கொடுத்த பொம்மை மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நான் வந்து பிளஸ் பண்ண. நான் மேக்கப் வாங்கிட்டு ஆமா தண்ணி அடிச்சுக்கணும், ஒரு சின்ன குழந்தை மாதிரியே இல்லாம பெரிய ஆர்டிஸ்ட் பண்ற மாதிரியே பண்ணிச்சு. பான் ஆர்டிஸ்ட். அப்படி பண்ணிச்சு, பான் ஆர்டிஸ்ட்னு சொல்ற அளவுக்கு பண்ணிச்சு. அதனால நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தைரியமா புதுமுகம் நடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது டப்பிங்க்கும் யாரையும் பேச விடல, நானே வந்து பேசுறேன்னு வந்துச்சு. தெரியும், டப்பிங் அதே பண்ணுச்சு. தெரியும். அற்புதம், சூப்பர். இப்போ நீங்க தான் சூஸ் பண்ணோம். எந்த டீ? பிளாக் டீ. ஓகே, பிளாக் டீ உள்ள டீ இருக்கா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குற்றம் தவிர் படத்துல எமோஷனலான சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? எனக்கும் அக்காவுக்கு உள்ள ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து பயங்கர எமோஷனல். ஏன்னா அக்கா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, தம்பிக்காகவே வாழ்வாங்க. தம்பி வந்து போலீஸ் ஆக்கணும்னு சொல்லி ரொம்ப அவங்களோட கனவு. அப்போ ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு பிரச்சனையாயிரும். அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல ரொம்ப பயங்கர சென்டிமெண்டா இருக்கும். ஓகே. அண்ட் ஹீரோயினுக்கு வந்து நான் கொஞ்சம் மாத்தி கேட்க போறேன். யாரையாச்சும் வந்து திட்டணும் வெங்காயம் அப்படின்னா யாரை திட்டுவீங்க? நீங்க வந்து ரொம்ப வந்து ஹானஸ்டா பதில் சொல்றீங்க, அதனால. ஐயோ, அப்படி யாரும் ப்ராஜெக்ட்ல இல்லையே. சும்மா விளையாட்டா செல்லமா க்ளோஸ் ஆன ஒரு நபர். சாய்தினா சார். சாய்தினா அவரு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நானும் விளையாடிட்டே இருப்போம். அப்புறம் என் கேமராமேன் சார் சொல்லுவேன், பாஸ்கர் சார். ஓகே. நாங்கெல்லாம் வந்து ஒரு கேங் மாதிரி அப்படிதான். ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி இயல்பாவே வாயா போயா அப்படி. அவரும் என்ன வந்து ஒரு பொண்ணு அப்படின்லாம் கன்சிடர் பண்ணுவேன். வாயா அந்த மாதிரி தான். ஆமா, அவங்க. நைஸ். அண்ட் சரவணன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த கதையில வந்து எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஒன்றும் இல்லைம்மா. நான் சொன்னேன் பார்வையிலே படம் ஓடுன்னு சொன்னேன். வசனங்கள் கூட சின்ன சின்ன வசனங்கள், மணிரத்னம் சார் படத்தில் வர மாதிரி ரொம்ப பெரிய வசனங்கள்லாம் இல்லாமல் சின்ன சின்ன வார்த்தைகள்லேயே புரிய வச்சு அந்த மாதிரியான இதுதான். அதனால இந்த வெங்காயம் அளவுக்குலாம் வேலை எல்லாம் இல்லை, வெங்காயத்துக்குலாம் வேலை இல்லை. இல்ல ஃபீல் பண்ற மாதிரி நீங்க தான் வந்து ஓங்கி உதைக்கிறீங்க. ஆமா, அவங்க தான் அழுவாங்க, மத்தவங்க தான் அழுவாங்க என்ன பார்த்துட்டு. சூப்பர். அப்ப வந்து உங்கள்ட்ட வேற மாதிரி தான் கேட்கணும். சொல்லுங்க. எமோஷனலான ஒரு தருணம் லைஃப்ல, சந்தோஷமாவும் இருக்கலாம், துக்கமாவும் இருக்கலாம். நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. நான் ஹீரோ ஆனதே பெரிய சந்தோஷம் தான். இப்போ நான் மறுபடியும் வந்து ஒரு 30 வருஷம் சினிமாவில் இருந்துட்டு 32 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நான் கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து லைம் லைட்ல இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எல்லாமே சந்தோஷமான தருணங்கள் தான். அதனால எல்லாமே இறைவன் செயல். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்னா எந்த மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் டேவா இருக்கலாம், ஃபைனல் டேவா இருக்கலாம், இல்ல உங்க பேத்தி நடிக்கிறதா இருக்கலாம்.
எந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷனல் உங்களுக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் சீன் தான். ஹாஸ்பிட்டல் சீனில் அம்மாவும் குழந்தையும் பேசிக்குவாங்க. இந்த சீன் நானே கண்ட தண்ணி அவ்வளோ நல்லா பண்ணேன். ஓகே, அந்த சீன் வந்து மக்களுக்கு வந்து பயங்கரமா ரிலேட் ஆகும். ரீச் ஆகும். சூப்பர். சரவணன் சார், நீங்க தான் இப்ப சூஸ் பண்ணணும். நான் மசாலா தான். மசாலா தான். ஏதாவது மசாலா கேள்வி இருக்கான்னு பாப்போம். ஆமா. மசாலா கேள்வி இல்ல. ரப்பரா? ஓகே. சோ நீங்க ஆக்சுவலா படம் பாத்துட்டீங்களா சார்? நீங்க வந்து உயிர் கொடுத்த ஒரு சீன் நடிச்சிருப்பீங்க. ஆனா வந்து அந்த ஃபுட்டேஜ் காரணத்தினால வந்து இரேஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது இரேஸ் இல்ல ஆயிருக்கா? இல்ல எனக்கு நான் நடிச்ச சீன்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஒன்றும் பெருசாலாம் கட் பண்ணல. அப்ப வேற ஏதாச்சும் ஒரு படத்துல நீங்க பயங்கரமா உயிர் கொடுத்து நடிச்சு அந்த சீன்ஸ்லாம் கட்டான ஒரு படம்னா என்ன படம் சொல்வீங்க சார்? நான் வந்து ஒரே படம் என் சீன் எடுத்துட்டு வைக்கலன்னு வருத்தப்பட்டது ஒரே சீனு, கடைக்குட்டி சிங்கம். அதில் வந்து சூரிக்கு அப்பாவை நடிச்சிருப்பேன். நான் வந்து என்னோட மனைவிக்கு அடிமை. நான் அந்த அம்மாவுக்கு சாமி வந்துருச்சுன்னா நான் காலில் விழுந்துருவேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று எடுத்தார். நைட்டில் விடிய எடுத்தாங்க. ஏன் இவ்வளோ நேரம் போய் எடுக்கிறாங்க? காலையில் 4 மணி 5 மணிக்கு விட்டாங்க. இது அவ்வளோ முக்கியமான சீனுன்னு சொல்லி எடுத்தாங்க. அப்புறம் படம் பார்த்தா அந்த சீனே வரல. ஏன்னா ஃபுட்டேஜினால ஓடிடுச்சு. ஃபுட்டேஜினால வைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து அந்த சீன் மட்டும் எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. இது மாதிரி நீ கேட்டதுனால அதை சொல்கிறேன். ஓகே, சூப்பர். நீங்க வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு நடிச்ச ஏதாவது சீன் வந்து இரேஸ் ஆயிருக்குமா? டெலிட்டட் சீன்ஸ்ல நாங்க பார்க்கலாமா? இப்போ மதுராசிலேயே வந்து ஒரு சீன் எடுத்தோம் நாங்கள். என்னன்னா, இந்த வில்லன் டீம் வெளியே போயிடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கன்னில் நாங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி அது பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தா இல்லை, பரவாயில்ல. எனக்கு அவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம் எனக்கு. ஆனால் அது ஒரு சின்ன வருத்தம் இல்லை. சரி, ஓகே, ரைட். ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ஆராத்யா? எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஸ்டில் வே மோர் டு கோ அப்படிதான் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி எடிட்டட் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீங்க வந்து பயங்கரமா நடிச்சிட்டு தியேட்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போவீங்க. நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. நான் அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எங்கடா என் சீனை காணுமே. இருக்கு நயன்தாரா மேம் மூவி, அன்னபூர்ணி மூவில, ஐ மீன் நான் நயன்தாரா மேமோட பிக்கஸ்ட் ஃபேன் வச்சுக்கோங்களேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் நயன்தாரா மேம், ஜெயலலிதா மேம், அவங்கள என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ நயன்தாரா மேம் கூட அன்னபூர்ணி நான் வந்து அவங்களுக்காக தான் அதை நான் ஒத்துக்கிட்டேன். அது போய் பண்ணேன். நயன்தாரா மேமோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். நான் தான் அவங்கள புஷ் பண்ணியிருப்பேன். பூர்ணி, உனக்கு இது வேணாம், உனக்கு வந்து உன்னோட ஹாபி, உன்னோட குக்கிங் தான் உனக்கு லைஃப், அதில் தான் நீ சந்தோஷமா இருக்க போகணும். லைக் சத்யன் சூரியன் சார் தான் ஃப்ரேமே வைக்கிறாரு. நயன்தாரா மேம் வர்றதுக்கு முன்னாடி நயன்தாரா மேம் இவ்வளோதான் எங்களுக்கும் அவ்வளோ ஒரு காம்பேக்டான க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். இங்கே தான் நயன்தாரா மேம் இருப்பாங்க. மேம் வர்றதுக்கு முன்னாடி சத்யன் சூரியன் சார் ஃப்ரேம் வைக்கிறாரு. லைக் மேமோட ஃப்ரேம் எல்லாம் எனக்கு தான் வச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த சீன் எதுவுமே இல்லை. ஆனா அது ஆனா ரொம்ப நல்லா வந்துச்சு அது. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண அவங்க வந்து சொன்னாங்க, மானத்தை ஐ மீன் காப்பாத்திட்ட, பேரை காப்பாத்திட்ட, சூப்பர் அப்படியெல்லாம் சொன்னாங்க. கடைசியும் வரவே இல்லையடா அப்படின்னு நான் வந்து ஆவல அப்பா அம்மாவெல்லாம் கூட்டு போய், அம்மா பாரு நான் நயன்தாரா மேமோட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பார்த்தாதான் தெரியுது இல்ல, அவ்வளவுதான் போயிடுச்சு. ஓகே, அப்படின்னா ப்ரொடியூசர் சார், நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஜிஞ்சர் வேணுமா, மின்ட் வேணுமா, சென்ச்சா வேணுமா? கிரீன் டீ வேணும் மேடம். கிரீன் டீ சோ சேட். உங்களுக்காக ஜப்பான் டீ, சைனா டீ எல்லாம் ரெடி பண்ண நம்மளோட ஆட்கள் வந்து கிரீன் டீ ரெடி பண்ணாம விட்டாங்க. என்ன பண்றது? இப்ப வந்து ஜிஞ்சர் அப்புறமா ஷோ முடிஞ்சோடனே பண்ணிடலாம் சார். சூப்பரா. இப்போதைக்கு ஜிஞ்சரா, மின்ட்டா, சென்ச்சாவா? சரி, மின்ட் போலாமா? ஓகே. செயல்கள் இல்ல இல்லைங்களா? இது எப்படி நான் வந்து ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு தான் வரும் நான் எதிர்பார்த்தேன் சார். ப்ரொடியூசருக்கு வந்திருக்கு. நான் என்ன கேள்வி கேட்பேனே தெரியல. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எடுத்துருங்க. காதல். அப்படின்னா சின்ன வயசுல ஏதாவது செஞ்சதை சொல்லுங்க. காதல் வந்திருக்கு ப்ரொடியூசர் சாருக்கு. கடந்து போயிருக்கோம் இல்லைங்களா? ஆமா, அதை சொல்லுங்க. மாதுளை முத்தழகே, உன்னை மனம் குளிர முத்தமிட்டு மாணிக்க கண்ணழகே, உன் கண்களிலே மழை விழட்டி என் இதய தாமரை செல்வி, உன் இதழ்களில் என் இனி இதழ் வைத்து இன்பம் பெறுவோம். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு கோட்டை கட்டியா கோட்டையிலே தோட்டமிட்டு அத்தோட்டத்திலே மலரும் மலர்களை எடுத்து உன் கூந்தலை சூடிவிட்டு கூடாக கூடு கட்டிய கோட்டையிலே குடியிருப்போம். சிரிப்பும் சிந்தனையும் சிரிப்பதற்கு வேதனை, வேண்டுங்கள் தேவனை, வேண்டாவிட்டால் சோதனை. இது இந்த பாண்டியராஜன் சாதனை. அற்புதம். நீங்க வந்து ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி வந்து தியேட்டர்ல பாக்கும்போது அந்த ஒரு அவுட்புட் பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. நைஸ். அண்ட் நீங்க சொல்லுங்க, காதல் காட்சிகள்லாம் வந்து எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? நீங்களே உங்களோட கெமிஸ்ட்ரிக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கணும்னா எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க அந்த காதலுக்கு?
இல்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 100க்கு 90 குடுப்பேன். ஆ. எனக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் தான். 50, ஏன் 60 ஜஸ்ட் அவ்வளோதான். பாஸ்? இல்ல நம்மளுக்கு அது வராது. 2வது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து. ஆம், இந்த படத்துல வந்து ஹீரோயின் செலக்ஷன் பண்ணும்போது ஹீரோயின் கிடைக்கல. அப்போ வந்து முதல்ல ப்ரொடியூசர் சாரும், டைரக்டர் சாரும் சொல்லிட்டாங்க, டான்ஸ் ஆட தெரிஞ்ச பொண்ண பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு நம்பிக்கையில பயங்கரமா ஒரு ப்ராஜெக்ட்ல சூப்பரா நடிச்சாங்க. பயங்கரமா ஆடுவாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆடணும்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக சாங் வருது. அது ரிஹர்சலுக்கு நான் பண்ணிட்டேன். 2 நாள் முடியும் அவங்க ஆடத்துக்கு முன்னாடி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 படம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம்ல. நம்ம அவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் போய் அவங்களுக்கு தெரியாமலே ஒரு நாள் ட்ரைனிங் பண்றேன். எப்படியா அவங்க முன்னாடி நல்லா ஆடிடணும்னு. அங்க போய் ஆடிட்டு 3ஆம் நாள் இவங்க வராங்க. வந்து இவங்க ஆடுறாங்க. தத்தைக்கா புத்தைக்கான்னு ஆடுறாங்க. எனக்கு மனசே விட்டு போச்சு. என் அசிஸ்டன்ட் என்ன பாக்குறாப்ல, மாஸ்டர் என்ன பாக்குறாப்ல. ஏன்னா அந்த மாஸ்டர் தான் எங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணாப்ல, விஜய் மாஸ்டர். நாங்கள் வெளியே போய் ப்ரெஷர்லேயே, ஏன்னா ப்ரொடியூசர் ஃபோன் அடிச்சிருக்காங்க, சார் போலாமான்னு கேட்காப்ல. வெளியே போய் தம்மா அடிச்சிட்டு இருக்கேன் டென்ஷனில். என்னடா பண்ண, மாண்டேஜே எடுக்க முடியாது, இதுக்கப்புறம் மாற்றி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மாஸ்டர் வந்து ஆட வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3rd டேல பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணி நீ நம்ப மாட்டேங்க, 10th அதாவது 10 நாள் ட்ரைனிங் பண்ணுமா, 10ஆவது நாள்லாம் சூப்பர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டில் வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பர். எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. பீட் பிடிக்க தெரியாது, அவ்வளவுதான். பீட் அப்படி எங்க இவங்க ஆடி முடிச்சிட்டாங்க, பீட் அப்படி ஸ்லோவா வருது. இவங்களுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம ஆடுறாங்க. இந்த குழந்தைங்க ஆடுவாங்க தெரியுமா, தத்தைக்கா புத்தைக்கான்னு, அது மாதிரி ஆடினாங்க. ஆனா 10ஆம் நாள் பிடிச்சி செட்ல சூப்பரா ஆடிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். ஹீரோ அவர்களை பார்த்து ரொமான்டிக்கா ஒரு டயலாக் சொல்லணும். அப்படியே வெக்கத்தோட சொல்லணும். அந்த காதல் தெரியணும் உங்களோட ஃபேஸ். காதல் ரசம் சொட்டணும். சொட்டணும். ஓகேவா? நீங்க ஒரு ஆக்டர், உங்களால முடியும். கம் ஆன். படத்துல ஒரு இவரை புல் பண்ற மாதிரி சாங்க்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. என்னடா பொறுக்கி அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அந்த மாதிரி வேணா அது சொல்லிட்டு ஃபைனலா சில்க்ஸோட எக்ஸ்பிரஷன் வரணும். ஓகேவா? அது வந்து எப்படி இருக்கும் எனக்கு இப்ப மறந்து போச்சு. லைட்டா சரி, உங்களுக்கு வர எந்த எக்ஸ்பிரஷன் வருதோ அது பண்ணுங்க. சரி, நீங்க ஆக்ஷன் சொல்லிடுங்க. ரெடிமா? ஆக்ஷன். என்னடா பொறுக்கி அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? கூப்பிட்டல, அதான் பறந்து வந்துட்டேன். ஐயோ, அவ்வளவுதாங்க. எனக்கு வந்து கூச்சமா இருக்கு. சாரி நான் பெஸ்டாலாம் பண்ணல. சார் இந்த டேக் ஓகேவா இல்லையா? மாதிரி இல்லமா, ஓகே இல்லமா. ஒத்துக்கல டைரக்டர் ஒத்துக்கல. நீங்க டைரக்டர்ஸ் ஆக்டரா இருக்கணும்ல. அவங்கள ஷேர் கனவுன்ஸ் பண்ணாங்க. டைரக்டர் அட பாவீங்களா. ஒன் மோர் சார். இது ப்ராப்பரா பண்ணலனா டென்ஷன் ஆயிடுவீங்களா சார்? அது இதே எடுமா. அடுத்து கேமரா ஆக்ஷன். இல்ல எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஐம் சாரி. இதுக்கு என்ன பண்ணலாம்? பனிஷ்மென்ட் தான் சார். ஆமா, பனிஷ்மென்ட் போய் இப்படி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது உண்மையா பாவக்காலா இல்லல்ல? வாந்தி வந்தா மட்டும் இவர் மேல எடுத்துறாத, அந்த பக்கம் எடுத்துரு. ஆமா, அப்படியே ஒரே ஃபாஸ்டா அப்படியே குடிச்சணும் டக்குன்னு. இது கண்டிப்பா இருக்காது. குடிமா, டப்புன்னு குடிச்சிரு. அது பேர் என்ன, இது குடிக்கிற மாதிரி. ஜிஞ்சர் இருக்கு, செஞ்சா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஜிஞ்சர் வேணுமா செஞ்சா வேணுமா? எனக்கு தான் ஆல்ரெடி முடிச்சிட்டியாமா மசாலா. ஆமா, இப்ப திருப்பி ரவுண்ட். திருப்பி ஒரு ரவுண்ட் ஜிஞ்சர் தான். ஜிஞ்சர் போயிடலாமா? ஜிஞ்சர் உள்ள அல்வா. இந்த படத்துல யார் சார் உங்களுக்கு அல்வா கொடுத்தது? அல்வா யாருமே கொடுக்கல, எல்லாம் நல்லா தான் பாத்துட்டாங்க. நான் யாருக்கு இது யாருக்கா கொடுக்குறேன், கொடுத்து விட்டுருங்க, நான் யாருக்கா கொடுத்துறேன். நீங்க கூட சாப்பிடலாம் சார் அல்வா. இல்ல, நான் யாருக்கா கொடுக்கணும் நினைக்கிறேன். ஓகே, இப்படி நான் கேக்குறேன், அல்வா மாதிரி ஸ்வீட்டான ஒரு பர்சன் யார் இந்த ஷூட்டிங் செட்ல, குற்றம் தவறுல? எனக்கு வந்து இந்த இதுல வந்து இவங்க புள்ள இவரோட பையன் ஸ்வீட்டா, ரொம்ப ஸ்வீட். அவன் என்னை ரிசீவ் பண்ணது, சாப்பாடுக்கு எனக்காக அவன் உழைச்சதுல இருந்து அது எல்லாமே என் கண் முன்னாடி இருக்கு. அதனால சொன்னோன்னா நான் இவரை விட நான் உங்க பையனுக்கு தான், செந்திலுக்கு தான். சூப்பர். நீங்க யாருக்கு வந்து அல்வா கொடுப்பீங்க? குற்றம் தவிர கொடுக்க மாட்டார். என் வைஃப்க்கு கொடுக்குவேன். வேற லெவல் கல்ட். ஆமா, நீங்க வந்து சொல்லுங்க, யார் அல்வா கொடுத்தாங்க உங்களுக்கு? அது நிறைய நம்ம படத்துலயே வந்து நிறைய பேர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். அட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2-3 நண்பர், அவங்க பேர் வேணாம், உங்களுக்கு சூப்பரா பண்றான்னு சொல்லி அவங்க கூட ஒரு 8 மாசம் டிராவல் பண்ணி செலவு பண்ணி லாஸ்டா இன்னொரு ப்ரொடியூசர் எடுத்தோம்னா அப்படியே கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஓ, வேற ப்ரொடியூசர் வந்துட்டா? இது வந்து எனக்கு ஒரு 4-5 முறை நடந்திருக்கு எனக்கு இங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஊர் நான் தப்பா சொல்ல, ஒரு சில பேர் வந்து இங்க தப்பு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கொண்டு போய் லாஸ்ட்ல வாய்ப்பு தராம போயிடுவாங்க, அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பெங்களூர்ல இருந்து வந்து என்னை வச்சு ஹீரோ படம் பண்றவங்களுக்கு நான் எப்பவுமே ரொம்ப நன்றி சார். சாருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அற்புதம். உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா ஆராத்யா? அல்வா மொமெண்ட்?
நான் வந்து எல்லாத்தையும் கடந்து போயிடுவேன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஓகே So எனக்கு இது அத சில்க் பத்தி சுமிதா மாதிரி ஆமா, கடந்து போறதுதான். வேற level cover, sir. நம்பர் அண்ட் யார் ரொம்ப ஸ்வீட்டான நபர்? ஸ்வீட்டான ஒரு பர்சனுக்கு வந்து அல்வா கொடுப்பேனா யாருக்கு கொடுப்பீங்க இந்த படத்துல? குட்டி பாப்பா ஆ. சைந்தவி பாப்பா குட்டி இல்ல, பாப்பா அது அவங்களுக்கு. கொடுத்துருவோம் மேடம். அது கொடுத்துருவோம் அல்வா எல்லாருக்கும். குட்டி பாப்பாக்கு எல்லாருமே கொடுக்க தான் செய்வாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க. இல்ல அவங்க But கூட நடிச்ச அவங்களுக்கு பயங்கர டேலண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா talent, நீங்க கூப்பிட்டு அதுக்காக தான் பயங்கர டேலண்ட். இது இப்போ இப்போ நீங்க 2 கேள்விக்கு 12 கேள்வி கேட்டிருக்கோம். சூப்பர். அண்ட் இந்த செக்மெண்ட் அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்ப வந்து அடுத்த செக்மெண்ட் கடகடன்னு போகுது. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி? மட்டன் மட்டன். வெஜ் இந்த மாசம் நான். ஐயோ, அப்போ உங்களுக்கு இந்த செக்மெண்டே இல்ல சார், புரட்டாசினால. ரெட்டாச்சு. ஓகே, இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு. ஓகே, இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? ஆட்டுக்கால் பாயா. தெரியும் இந்த பதில். ஆட்டுக்கால் பாயா. தேங்காய் பால். தேங்காய் பால். ஓகே, தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். தயிர் சாதம். தக்காளி சாதம். ஓகே, பீட்சாவா பர்கரா சார்? பீஸா. பீட்சா. 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 ஓகே, பூரியா பொங்கலா? பொங்கல். பொங்கல். ம். அதுவும் ப்ரொடக்ஷன்ல கரெக்டா கொடுத்தாங்களா சார் பொங்கல்? அது பெங்களூர்ல வேற இட்லி வடை. நீங்க சொல்லுங்க, பூரியா பொங்கலா? பூரி. பூரி. ஓகே, பொங்கல். பொங்கல். ஓகே, நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா சார்? நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே, சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். சிக்கன் 60. சிக்கன் 65. சிக்கன் 65. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா வச்சு. மிளகா பஜ்ஜி. ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? காரணம் இருக்கு ஒண்ணு- சொல்றேன். எது சாப்பிடாத ஐட்டம் ஆமா. எது ஒண்ணும் நம்ம கொடுக்கல, அவாய்ட் கேள்வி பண்றோம். மட்டும் கேக்குறாங்கங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் இருக்கா? ம். இல்ல அதெல்லாம் சாப்பிடாத ஐட்டம்னா இல்ல, இது வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம் தெரியும். உங்களுக்கு என்னென்னலாம் ஃபேவரட் அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யூடியூப்ல. ஓகேவா? அதுக்காக தான் எனக்கு தெரியும். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. ரெண்டுமே இல்ல. வேற வழியில அதுதான் வச்சிருக்காங்க. சாப்பிட்டே அப்படின்னா ஆகணும். சாப்பிட்டே ஆகணும்னா என்ன பண்ணுவா அதை சொல்லு. சரி வேணா மிளகா பஜ்ஜி. வேணாம். ஓகே, நண்டு ரசமா தக்காளி ரசமா சார்? தக்காளி ரசம். தக்காளி ரசம். நண்டு ரசம். தக்காளி. ஓகே, ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆப்பிள். ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள். ஆரஞ்சு. ஓகே, ஃபைனலா பேசிக் கேள்வி, இட்லியா தோசையா? இட்லி. நான் இட்லி. தோசை. தோசை. சூப்பர். இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்த செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட், எக்ஸ்பிரஸோ. தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஒரு ஆங்கில வார்த்தை இருந்தாலுமே வந்து டாஸ்க் கொடுப்போம், பனிஷ்மெண்ட் இருக்கும். எந்த சினிமா டயலாகும் வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் வந்து இங்கிலீஷ்ல கேட்பேன், ஆனா நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஓகேவா? fill in the blanks. நான் ஒரு நல்லவன். நான் ஒரு கெட்டவன். வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆப்போசிட் அதானே நான் ஒரு சொல்றேன். திறமைசாலி. திறமைசாலி. நான் ஒரு நடிகை. ஓகே, என் வழி. புதுவலி. சூப்பர். என் வழி. நடுவழி. நடுவழி. ஓகே, என் வழி. வேற வழி. வேற வழி. ஓகே, என் வழி. ஐயோ என் வழி. ஐயோ திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு. என் வழி சினிமா வழி. ஐ லவ். என்னோட மகன். ஐ லவ். என்னுடைய பேத்தி. சூப்பர். ஐ லவ் சினிமா. ஐ லவ் புதுச்சேரி. புதுச்சேரி. ஓகே, ஐ ஹேட். கெட்ட மனிதர்கள். ஆஹா, ஐ ஹேட். பாகிஸ்தான். கெட்ட மனிதர்கள் உடனே வந்துச்சு. ஐ ஹேட். ஜாதி. ஜாதி. ஓகே, ஐ ஹேட். மனித தன்மை அற்றவர்கள். ஓகே, குட்மா. என் வாழ்க்கையில் சினிமா. ரத்தம். என் வாழ்க்கையில் சினிமா. உயிர். சூப்பர். என் வாழ்க்கையில் சினிமா. மிக முக்கியம். ஓகே, என் வாழ்க்கையில் சினிமா. கடவுள். நான் அடிக்கடி. சாமி கும்பிடுவேன். சூப்பர். நான் அடிக்கடி. கடவுள் பிரார்த்தனை தான். ஒரே பதில் சொல்லக்கூடாது சார், ரெண்டு பேரும். சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி. அடிக்கடி சாப்பிட்டு இருப்பேன். நான் அடிக்கடி. உழைச்சிக்கிட்டே இருப்பேன். நான் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பேன். ஓகே, என் வாழ்க்கை. ரொம்ப சோகமானது. ஓகே, என் வாழ்க்கை. சந்தோஷமானது. பயங்கர அனுபவம் கிடைச்சது. அனுபவம். ஓகே, என் வாழ்க்கை. ஒரு வரம் என நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம். உண்மை. தெரிஞ்சதெல்லாம். ரகசியம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம். சினிமா. ஏமாத்தாம இருக்கிறது. ஓகே, எனக்கு கோபம் வந்தா. அமைதியாயிடும். கோபம் வந்தா. கண்ணு மூடு கொண்டா தரத்துக்கு. கோபம் வந்தா. நல்லா தூங்குவேன். அழுவேன். ஓகே, ஃபைனலா ஜாலியா இருந்தா. ஜாலியா இருந்தா சந்தோஷமா இருப்பேன். ஓகே, சந்தோஷத்துல நிறைய நல்ல நல்ல ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆமா. பார்க்கலாம். ஆமா நல்ல ஜாலியா இருந்தா நல்ல சினிமா ஷார்ட் சொல்றேன்ப்பா நானு.
ஜாலியா இருந்தா ஆ, அதாவது என்ன சொல்லுவாங்க சார் கை இப்படி கை வைக்கிறீங்க. கை நன்றாக அர்த்தமே. ஜாலியா இருந்தா சரக்கு அடிப்பேன். மத்தவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். ஓகே சூப்பர். சூப்பர். ஓகே சோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆடியன்ஸ்க்காக ஒரே வார்த்தையில சொல்லுங்க, குற்றம் தவறு படத்தை ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்? ஏன் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னா, இன்னைக்கு இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க. கவர்மெண்ட்ல இருந்தோ இல்லை ப்ரைவேட்ல இருந்தோ நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க. அதில் நல்லது எது கெட்டது எது, நல்லது மட்டும்தான் பார்த்து நம்ம அந்த ஸ்கீமில் நம்ம கலந்துக்கிறோம். அதில் கெட்டதும் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த படத்து மூலமாக ஒரு விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க அது நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடாது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். படத்தை பாருங்கள், ஒரு நல்ல கண்டென்ட், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சார்பில் இருந்து நீங்க ஏன் படத்தை பார்க்கணும் அப்படின்னா, லைக் வடுமாங்கா ஊறுதுங்கோ அந்த மாதிரி எல்லாம் சாங் வந்து முன்னாடி இருந்துச்சு. லைக் ஸ்ரீகாந்த் தேவா சரோட மியூசிக்ல முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஒரு கம்பேக் மாதிரி ராவே ராவே பங்கனபள்ளி இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்காகவே லைக் அந்த பழைய பேட்டர்னை விரும்புறவங்க கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்டர்டைனிங்கா இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. இந்த பொண்ணை பார்க்கணும்னா எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். ஒரு அது பதில். இல்லாம அதுல ஒரு ஐட்டம் சாங் நான் ஆடி இருக்கேன். இந்த படத்துல இருக்கு. அதுல நானும் ஆடி இருக்கேன், இவரும் ஆடி இருக்காரு, எல்லாம் ஆடி இருக்கோம். வில்லன் குரூப்லாம் ஆடி இருக்கு, அவர் இல்ல. அதுல அந்த ஐட்டம் சாங்ல அந்த பொண்ணு அஸ்விதாவா அவங்க அஸ்விதா. அஸ்விதா ஆடி இருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காகவும் தயவு செய்து தேட்டர் சூப்பர் சார். அற்புதமான ஒரு பதில். சூப்பர். நீங்க சொல்லுங்க ப்ரொடியூசர் சார். இந்த படத்தை எல்லாமே இருக்கு இந்த படத்துல. முக்கியமா பார்த்தா அந்த அம்மா சாங் வந்து நிறைய சாங் வந்திருக்குது. அம்மா சாங் இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதை சாங் ஒரு வாட்டி பார்த்தா மறுபடியும் வந்து பார்க்கலாம். சூப்பர். ஸ்டோரியும் நல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்து கெஸ்ட்லாம் வந்து அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. 4 சூப்பரான கெஸ்ட் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலைன்னா எப்படி சைன் பண்ணிடலாமா? ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி மொத்த டீமுக்கும். ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. குற்றம் தவிர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.